அதாவது இந்த பூமியில நம்ம எதிர்நோக்கி இருக்கிற பெரிய வாழ்வு என்னன்னா நித்திய ஜீவனின் வாழ்வு. அதாவது இந்த உலகத்துல வாழுகிற வாழ்க்கை இல்லம்மா, பரலோக, அதாவது அதுக்காக பரலோகம் போய் தான் நான் வாழணும் கிடையாது. பரலோக வாழ்க்கை இந்த பூமியிலே நான் அனுபவிக்கிறதுக்கு எனக்குள்ள என்ன இருக்குன்னா நித்திய ஜீவன் தேவை. அமைதல் உள்ள ஒரு வாழ்க்கை, சந்தோஷம். ஏன்னா கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கு. அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த எதிர்நோக்கி இருக்கிற வாழ்வே நித்திய மகிழ்ச்சி. எல்லாரும் என்ன சொல்ல, எதிர்நோக்கி இருக்கிற வாழ்வு என்னது? நித்திய மகிழ்ச்சி. ஏன்னா நிறைய நேரம் அப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருப்போம்னு நினைப்போம் பாருங்க. அடுத்து ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம ஆத்துமா அப்படியே செத்து போயிரும் பாருங்க. நம்ம ஆத்துமா என்ன ஆயிரும்? ஆனா எத்தனை கவனிப்ப, எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை அவமானங்கள் வந்தாலும் நம்ம ஆத்துமாவை அப்படியே சந்தோஷத்துக்குள்ளேயே வைக்கிறது. சொல்லுமா, சந்தோஷப்படுத்திட்டே இருக்குது. நம்ம ஆத்துமாவை சந்தோஷத்துக்குள்ளேயே நடத்தி கொண்டு இருக்கிற வாழ்க்கை நம்ம ஆத்துமாவை சந்தோஷம், அதுதான் நித்திய மகிழ்ச்சி. ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாமா? அப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு? இரண்டாவது எதிர்நோக்கி இருக்கிற வாழ்வு. அடுத்து நித்திய ஜீவனின் வாழ்க்கை என்றால் உண்மையான வாழ்க்கை. இதுதாமா உண்மை. இந்த உலக வாழ்க்கை ஒரு பொய்யான உலக மகளே. ஒரு பாட்டு இருக்கும்ல, பையூரிலிருந்து பொய்யூரில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இந்த ஊர் எந்த ஊரு? பொய்யூரிலிருந்து நான் மெய்யூருக்கு போக போறேன். ஆமேன் என்று சொல்லாமா? அப்ப மெய்யூருக்கு போகிற உண்மையான வாழ்க்கை என்னன்னா உண்மையான சந்தோஷம். அதாவது இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் இந்த ட்ரிங்க் மேன்களை பார்த்து எதுக்குங்க குடிக்கிறீங்க அப்படின்னா கவலையெல்லாம் மறந்துடுறாங்க. எத்தனை மணி நேரம்? ஒரு 3 மணி நேரம். ஒரு வேளை 12 மணி நேரம் அது தாங்குமா? ட்ரிங்க் மேன்கிட்ட போய் கேளுங்க, நல்ல சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனை மணி நேரம்? 12 மணி, ஒரு 12 மணி வரைக்கும் சொல்லுங்களாமே. இதை எதுக்கு சொல்ற அப்படின்னா, உண்மையான நித்திய சந்தோஷத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். நித்திய மகிழ்ச்சி. சொல்லுமா, நித்திய மகிழ்ச்சியை கொடுக்கிறதான் உண்மையான வாழ்க்கை.